விவோல இருந்து X100 மற்றும் X100 Pro அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் போன் வந்து சைனால இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோனும் வந்து ஜனவரி மாதம் இந்தியாவில் லான்ச் ஆகிறதற்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம், மேலும் எந்த ஃபோன் வாங்கலாம், அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைசிங் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பக்கத்து பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க தரவுத்தாங்க. மூணு இந்த ஃபோனோட பில் வந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் வந்து 4 டிஃபரெண்டான கலரில் வருது. ஸ்டார் ட்ரெயில் ப்ளூ, ஒயிட் மூன்லைட், சென் இ பிளாக் மற்றும் சன்செட் ஆரஞ்சு அப்படிங்கிற 4 கலர்ஸ் வருது. இந்த சன்செட் ஆரஞ்சு அப்படிங்கிற கலர், அதாவது ஆரஞ்சு கலர் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து லெதர் ஃபினிஷிங்கில் வந்து இந்த ஃபோன் தராங்க. ஸோ பேக் சைடில் வந்து லெதர் ஃபினிஷோட அந்த ஆரஞ்சு கலர் வருது. மற்ற 3 கலரும் வந்து நமக்கு வந்து கிளாஸ் பாடியில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான 1.5K LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வர இந்த டிஸ்பிளேல வந்து HDR10+ சப்போர்ட், 3000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ், மேலும் 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன்லையும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. மேலும் இது ஒரு 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளேயாக வருது. நமக்கு வந்து எட்ஜஸ்லாம் வந்து கர்வாக இருக்கும். இதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியல. மற்றபடி ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு MediaTekோட Dimensity 9300 அப்படிங்கிற 4nm ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற லேட்டஸ்டான பவர்ஃபுல்லான சிப்செட்டாக வருது. ஸோ ப்ராசர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹெவியான கேம்ஸ் விளாண்டாலும் சரி, ஆப்ஸ் ரன் பண்ணாலும் சரி, இதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோன்லையும் வித்தியாசம் வருது. அது மாதிரி பார்க்கும்போது விவோவோட X100 பொறுத்தவரை நமக்கு 4 டிஃபரெண்டான கன்ஃபிகரேஷன் வருது. அது மாதிரி பார்க்கும்போது 12GB RAM 256GB ஸ்டோரேஜ், 16GB RAM with 256GB ஸ்டோரேஜ், 16GB RAM with 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM with 1TB ஸ்டோரேஜ்ல வருது. அதே விவோவோட X100 Pro பொறுத்தவரை நமக்கு வந்து 12GB RAM 256GB ஸ்டோரேஜ், 16GB RAM with 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM with 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 டிஃபரெண்டான ஸ்டோரேஜ் கன்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 வருது. ஆனால் ரொம்ப ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கும். இந்த ஃபோன் வந்து Android 14 ஓஎஸ்ல ஃபன் டச்சோட 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். கேமராஸ்ல ரெண்டு ஃபோன்லையும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல விவோவோட X100 ஸ்மார்ட் போனை பத்தி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 4 கேமரா வருது. அதில் 3 கேமரா வந்து மெயினாக இருக்கு, ஒரு கேமரா வந்து நமக்கு சப்போர்ட்டிங் கேமராக வருது. அப்படி பார்க்கும்போது மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX 920 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1/1.49 இன்ச்சுக்கான சென்சராக வருது. இது f1.57 அப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இந்த கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் வீடியோஸ் எடுக்கும்போது எந்த ஒரு ஷேக்கிங்கும் இருக்காது. ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் தராங்க. இந்த கேமராவால நமக்கு 150 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்கலாம். ஸோ 150ங்கும்போது ரொம்ப பெரிய ஒயிட் சென்சர் எடுக்க முடியும். இது f2.4 அப்பர்ச்சர் வருது. மூணாவதாக ஒரு 64 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு 1/2 இன்ச்சுக்கான சென்சராக வருது. f2.57 அப்பர்ச்சர்ல வருது. இதுக்குமே ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. மேலும் இந்த கேமராவில் 100x வரையும் டிஜிட்டல் ஜூம் போட முடியும். இது போல டெலிஃபோட்டோ மேக்ரோ ஆப்ஷன் இருக்கு. ஜீஸோட டி ஸ்டார் கோட்டிங் இருக்கு. அதாவது ஜீஸ் ஆப்டிக்ஸ் கொடுக்குறாங்க. அதனால வந்து ஜீஸோட தனி மோட்ஸ்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே வந்து விவோட X100 Pro பொறுத்தவரையும் 50 மெகாபிக்சலுக்கான 1 இன்ச்சுக்கான சோனியோட IMX 989 சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.75 அப்பர்ச்சர் வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இந்த கேமராலையும் கொடுக்குறாங்க. ஸோ 1 இன்ச் சென்சர் அப்படிங்கும்போது ரொம்ப குவாலிட்டியான இமேஜஸ் வந்து இதால எடுக்க முடியும். ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு வந்து 150 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்கலாம். அதாவது விவோட X100 பார்த்த அதே கேமரா தான். இது ஒரு 1/2.7 இன்ச்சுக்கான சென்சர் f2.0 அப்பர்ச்சர்ல வருது. மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான APO-க்கான 1/2 இன்ச் சென்சர் கொடுக்குறாங்க. இது ஒரு டெலிஃபோட்டோ கேமராவா வருது. f2.5 அப்பர்ச்சர்ல வருது. இந்த கேமராவுக்குமே நமக்கு வந்து ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் தராங்க. இது போக 100x வரையும் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும். இந்த கேமராவுக்கு நமக்கு ஜி ஸ்டாரோட டி ஸ்டார் கோட்டிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஜீஸோட லென்ஸ் சப்போர்ட்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு குவாலிட்டியான இமேஜஸ் வந்து நமக்கு இதில் கேப்சர் பண்ண முடியும். மற்றபடி ரெண்டு ஃபோன்லையுமே நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 அப்பர்ச்சர்ல வருது. ஸோ பேக் சைட் கேமராவும் மற்றும் RAM இன்டர் ஸ்டோரேஜ்ல இப்போதைக்கு வித்தியாசம் வந்திருக்கு. மேலும் முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு ஃபோனில் தான் ஆண்ட்ராய்டில் முதலாக 4K போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட் இருக்கு சொல்லியிருக்காங்க. போர்ட்ரேட் வீடியோ எடுக்கும்போது பேக்ரவுண்ட்ல வந்து நமக்கு வந்து டெப்த் ஃபோட்டோட பல விதமான வீடியோ எடுக்கலாம். அது 4K ரெசல்யூஷன்ல. மற்றபடி ரெண்டு ஃபோன்லேயே வந்து 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 அப்பர்ச்சர்ல செல்ஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இது போய் இன்ஃப்ராரெட் சென்சரும் கொடுக்குறாங்க. ரிமோட்டாக கூட உங்க ஃபோனை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அப்படியே USB Type-C ஆடியோ தான் தராங்க. இப்போ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. ஹைஃபை ஆடியோ சப்போர்ட்டும் தராங்க. மேலும் இந்த ஃபோனோட வெயிட் ஆரஞ்சு வெர்ஷன், அதாவது லெதர் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். காரணம் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதோட ரொம்ப வித்தியாசம் தெரியாது. இது போக இந்த ரெண்டு ஃபோனுக்கும் IP68 ரேட்டிங் இருக்கு. ஆனால் எவ்வளோ ஹெவியான மலையில் எடுத்துட்டு போனால் எந்த விதமான பிரச்சனை இருக்காது. ஃபோனுக்கு வந்து டஸ்ட் மற்றும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு வந்து 5G-க்கான SNSC சப்போர்ட், 4G-க்கான Vivo LTE, Wi-Fi 7, Bluetooth 5.4, டியூயல் பேண்ட் GPS, நேவிக் மாதிரியான பல விதமான சப்போர்ட் இருக்கு. ஸோ நேவிகேஷன் சிஸ்டம்ல மல்டி பேண்ட் கொடுக்குறாங்க. அதனால நமக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். மேப்ஸ்லாம் பார்க்கும்போது NFC சப்போர்ட்டும் வருது. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். ஸோ பேட்டரிஸ்ல இந்த ரெண்டு ஃபோனும் வித்தியாசம் வருது. அது மாதிரி பார்க்கும்போது
Vivo X100 பொறுத்தவரையும் நம்ம 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணக்கு 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணும்போது 50% சார்ஜ் வெறும் 11 நிமிஷத்துல சார்ஜ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதே ப்ரோ மாடல் அதாவது Vivo X100 Pro பொறுத்தவரை நமக்கு வந்து 5400 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. மேலும் வந்து வயர்லெஸ்ஸாகவும் சார்ஜ் பண்ணலாம். 50 வாட்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும். இது போக ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ அந்த ஃபோனை வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணும்போது நமக்கு வந்து வெறும் 12.5 நிமிஷத்துல 50% சார்ஜ் வந்து எட்ட முடியும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக இந்த போனோட விலை எப்படின்னு பார்க்கும்போது Vivo X100 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஸ் வெர்ஷன் வந்து 12GB 250GB ஸ்டோரேஜ்ல வருது. அந்த போனோட விலை பொறுத்து சைனால கிட்டத்தட்ட 46,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைசிங்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 52,000 53,000 பிரைசிங்ல லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. அதே Vivo X100 Pro பொறுத்தவரையும் 58,000 அப்படிங்கிற பிரைசிங்ல சைனா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வரும்போது எப்படி 60,000 பிரைசிங் மேல லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அதுவும் பக்காவான கேமரா குவாலிட்டியோட வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது என்ன பிரைசிங் லான்ச் ஆகுது அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல லான்ச்சுக்கு அப்புறம் மென்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. மேலும் இதோட பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணுவேன் அந்த டைம்ல. ஸோ அது மூலமா நீங்க இந்த ஃபோன் வாங்க முடியும். ஸோ நீங்க இந்த Vivo X100 மற்றும் X100 Pro பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இதுக்காக மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.